ஜூலை 6 அன்றைய தேதியில் கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர். பின்பு கல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு சட்டக்கல்லூரியில் படித்து அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் சட்டம் படித்து சட்டத்தில் ஒரு மேதையாக உருவெடுத்து அதனைத் தொடர்ந்து பாரதம் சுதந்திரம் பெற்ற முதல் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முதல் அமைச்சரவையில் பொறுப்பேற்ற அவர் தேசத்திற்காக தன்னுடைய பதவியை துறந்து வெளியேறினார். அவர் யார்? என்ன காரணம்? அவர் பெயர் திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆவார். எதற்காக? அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் பெற்ற உடனடியாக ஒரு சட்டம் இருந்தது, 370 என்ற ஒரு சட்டம். அது எங்கு என்றால் ஜம்மு காஷ்மீர். அதனுடைய விவரம் என்ன என்றால், ஒரே நாட்டிற்குள் 2 கொடி, ஒரே நாட்டிற்குள் 2 பிரதமர், ஒரே நாட்டிற்குள் 2 சட்டம். ஜம்மு காஷ்மீர் பாரதத்தில் ஒன்று, ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு சட்டம் போட்டு பிரித்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வசதி படைத்த ஒரு மாமனிதர் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்ற இருந்தாலும் கூட இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த தேச மக்கள் அனைவருமே ஒன்று, இந்த தேசத்தில் ஜாதி மதம் என்று பாராமல் அனைவரும் சமம் என்று குரல் கொடுத்து அந்த அமைச்சரவை பதவியில் இருந்து தன்னை ராஜினாமா செய்து கொண்டு வெளியேறினார் திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜி. வெளியேறிய உடனேயே இந்த சட்டத்தை உடைத்தெறிய வேண்டும், இது சரியான செயல் அல்ல என்று தீர்மானித்து ஒரு கட்சியை துவங்கினார். அந்த கட்சி துவங்குவதற்கு ஆதரவாக இந்த பக்தி கொண்ட திரு RSS அமைப்பு உறுதுணையாக இருந்தது. அந்த கட்சியுடைய பெயர்தான் பாரதிய ஜனசங்கம். துவங்கிய சிறிது காலத்திலேயே திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரில் உள்ளே நுழைந்து போராட திட்டமிட்டு சென்றார். சென்ற உடனேயே அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு கூட ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த உடனேயே சிறிது நாட்களிலேயே உயிரிழந்தார் என்ற செய்தி வெளியே வருகிறது. மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் எப்படி இறந்தார் என்ற கேள்விக்கு அன்றைய அரசாங்கம், காஷ்மீருடைய அரசாங்கம் பதில் சொல்லவில்லை. பாரதத்தில் ஒன்றான அந்த அரசாங்கம் பதில் சொல்லவில்லை. அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா? இல்லையா? பொறுப்பேற்க வேண்டும். அதேபோல் பாரத தேசத்தை ஆண்ட திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அரசாங்கமும் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் பொறுப்பேற்காமல் அதை பெரும்பாலான மக்கள் தெரியாத அளவிற்கு மறைத்தார்கள். அப்படி தேசத்திற்காக ஒரு நாடு ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு நாட்டில் ஒரு பகுதி தனியாக இருக்கக்கூடாது என்பது போராடத் துவங்கி போராட்டத்திற்காக சென்றவர் மரணித்தார், உயிர் தியாகம் செய்தார், உயிர் சென்று விட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பாரதிய ஜனசங்கம் எப்படியெல்லாம் உருவெடுத்தது என்பதை அடுத்த தொகுப்பில் உங்களுக்கு கூறுகிறேன். இன்று முதல் போராட்டம், தேசத்திற்காக போராடினார்கள். இன்று என்னை கேட்டால் போராட்டம் என்பது தேவையா என்றால், சரியா தவறா என்றால், என்னை பொறுத்தவரை தேவை, சரிதான். இன்றும் கூட பல பகுதிகளில்
அடிப்படை தேவைக்காக போராடி கொண்டே தான் இருக்கிறது. இன்றும் கூட இந்த தமிழகத்தில் பல மனிதகுலம் அடிப்படை தேவைக்காக போராடி கொண்டே தான் இருக்கிறோம். இந்த சட்டம், அரசாங்கம், தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசாக இன்னும் செயல்படவில்லை. இன்றும் கூட ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வரவில்லை. அதுவும் போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் நான் கூறுகிறேன், போராட்டம் என்பது சரிதான். இதற்கான ஒரு நல்ல தலைவன் வருவார், அதற்காக காத்திருப்போம். பாரதிய ஜனசங்கம் எப்படி மறு உருவெடுத்து எப்படி சென்றது என்பதை மீண்டும் அடுத்த பதிவில் காட்டுகிறேன். இந்த தமிழகத்தில் நல்லதோர் தலைவர் உருவெடுப்பார் நிச்சயம். நன்றி, வணக்கம்.